கடற்கரையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரே முருகன் ஆலயம். அசுரன் அழித்த தெய்வீக போரின் நினைவிடம். கடல் அலைகள் கூட முருகனை போற்றும் சக்தி வாய்ந்த புனித தலம். இதை தான் நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயில் அப்படின்னு சொல்கிறோம். முருகன் ஆறுபடை வீடுகளில் ஒன்றான இந்த கோயில் மற்ற எல்லா கோயிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது. ஏன் தெரியுமா? இது மட்டும்தான் கடற்கரையில் அமைந்த ஒரே முருகன் கோயில். இங்கே கடல் அலைகளின் ஒளி, காற்றின் இசை, அப்புறம் இந்த இடத்துல ஒரு அற்புதமான தெய்வீக சக்தியும் நிறைஞ்சிருக்கு. பழங்காலத்தில் சூரபத்மன் அப்படின்னு ஒரு அசுரன் இருந்தான். அவன் அந்த உலகத்தையே அச்சுறுத்திக்கிட்டு இருந்தான். அவனால் தேவர்களும் மனிதர்களும் ரொம்ப கொடுமைகளை அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு காலகட்டத்துக்கு மேலே அவங்களால தாங்க முடியாமல் எல்லாரும் சிவபெருமான்கிட்ட போய் உதவி கேட்டாங்க. அப்போது சிவபெருமானின் தெய்வீக தீயிலிருந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒளி பிறந்துச்சு. அந்த ஒளி தான் முருகப்பெருமான். அத்தகைய முருகப்பெருமான் மிகவும் அழகாகவும் அறிவாகவும் ரொம்ப வலிமையான தேவசேனை தலைவனாகவும் கருத முருகன் படைகளை எல்லாம் கூட்டிக்கிட்டு சூரபத்மனை எதிர்க்க போருக்கு வந்தார். அப்போ கடற்கரையோட அலைகளை சாட்சியாக வச்சு அந்த போர் நடந்துச்சு. பல நாட்களாக நடந்த அந்த போரில் கடைசியாக முருகர் சூரபத்மனை வீழ்த்திட்டார். கடைசியில் சூரபத்மன் முருகனை சரணடைஞ்சார். என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கெஞ்சினார். முருகன் அவரை அழிக்காமல் சூரபத்மனை மயிலாக மாற்றிட்டார். அதனால தான் முருகனோட வாகனம் மயில் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் போர் நடந்த அந்த புனித இடத்துல பக்தர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கோயில் கட்டினாங்க. அதுதான் இன்றைக்கி நம்ம எல்லாரும் பார்க்கக்கூடிய திருச்செந்தூர் முருகன் கோயில். இதில் என்ன ஒரு அதிசயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த கோயில் கடலுக்கு ரொம்ப பக்கத்தில் இருந்தாலும் பெரிய புயல், சுனாமி போன்ற இயற்கை சீற்றங்கள் எது வந்தாலும் இந்த கோயிலுக்கு மட்டும் எந்த பாதிப்புமே இது வரைக்கும் வந்ததில்லை. இது ஒரு தெய்வீக அதிசயம் அப்படின்னு எல்லாரும் நம்புகிறாங்க. இந்த கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன நாளி கிணறு இருக்குது. இந்த நாளி கிணறு கடலுக்கு பக்கத்தில் இருந்தாலும் அதோட தண்ணி இனிப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலுக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் எல்லாரும் முதல்ல கடலில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே இந்த நாளி கிணறுல நீராடுவது வழக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. 17ஆம் நூற்றாண்டில் டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை சேர்ந்தவங்க இந்த கோயிலில் இருக்க முருகன் சிலையை திருட வந்தாங்க. அவங்க அந்த சிலையை திருடிட்டு கடலில் பயணம் பண்ணிட்டு போயிட்டுருக்கப்போ ஒரு பெரிய புயல் ஒன்று உருவாச்சு. அவங்க உடனே பயந்து போய் கையில் இருந்த முருகன் சிலையை தூக்கி போட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த சிலையை கண்டுபிடிச்சி பக்தர்கள் எல்லாம் சேர்ந்து கோயிலில் பிரதிஷ்டை செஞ்சாங்க. இந்த கோயிலில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய திருவிழா அப்படின்னு பார்த்திங்கன்னா சூரசம்ஹாரம் தான். இது வருஷம் வருஷம் சூரபத்மன் அழிப்பு நிகழ்ச்சியை நாடகமாக நடத்துவாங்க. அதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருஷம் வருஷம் இங்கே இந்த திருவிழாவை கண்டு கழிச்சிட்டு முருகனை தரிசனம் பண்ணிட்டு போவாங்க. மகான் ஆதிசங்கரர் இந்த தலத்துக்கு முருகனை வழிபட்டதாக சொல்கிறாங்க. அவர் பாடிய பாடல்கள் இன்றைக்கும் பக்தர்கள் பாடிட்டு இருக்காங்க அப்படின்னும் சொல்கிறாங்க. திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு நம்ம அவரை வழிபட்டோம் அப்படின்னா தடைகள் நீங்கும், வேலை கிடைக்கும், நோய் குணமாகும், மன அமைதி கிடைக்கும், கடன் பிரச்சனைகள் தீரும். முருகன்கிட்ட நம்ம மனசார வேண்டிக்கிட்டு போனோம் அப்படின்னா அது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றது முருக பக்தர்களின் உறுதியான நம்பிக்கை. இதுதான் திருச்செந்தூர் முருகன் கோயில் உருவான உண்மையான வரலாறு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.